அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இபி 2025க்கு உண்டான ஃபீல்டு அசிஸ்டன்ட் வேகன்சி 1794 வேகன்சி விட்டுருந்தாங்க. ஸோ அதோட வீடியோ கூட நம்ம நேற்று போட்டிருந்தோம். ஸோ இதில் என்ன நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் அண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே குழப்பங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி மற்றும் வயது வரும். அதாவது கல்வி தகுதியில் பிஇ டிப்ளமோ எலிஜிபிளா இல்லையா அப்படின்னா நேற்று வந்து ஐடிஐ மட்டும்தான் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். சார் கீழே பாருங்க டிப்ளமோ எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பத்தின ஒரு அதாவது பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ வேற எதுவும் இது மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பிசிக்கல் டெஸ்ட்டை பத்தின தனி வீடியோ நம்ம கண்டிப்பா கொடுப்போம். இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுக்கு உண்டான 590 கோடுக்கு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2000 எம்சிக்யூ, அதாவது 10 யூனிட்டை கவர் பண்ண மாதிரி 2000 எம்சிக்யூ டெஸ்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீக் வந்து லான்ச் ஆயிரும் கண்டிப்பா. ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/7/2025 இந்த வருஷம் ஜூலை மாசத்துல வந்து உங்களுக்கு என்ன ஏஜோ அதான் வந்து ஏஜ் லிமிட் அப்படின்றத பாத்தீங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் கண்டிப்பா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுல ஃபீல்டு அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அதாவது அதர்ஸ் ஓசி கேட்டகரின்னு இருப்பாங்கல்ல, அதர்ஸ் கேட்டகரி. ஸோ இவங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 வயசு கூட இருக்கக்கூடாது. அதாவது 32 வயசுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ஓசி கேட்டகரியில பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தா 42, எக்ஸர்வீஸ்மேனா இருந்தா 50 ஏஜோ, டெஸ்டிடியூட் விடவா இருந்தா 37 ஏஜும் அப்படின்றதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஏஜ் லிமிட். சார் அதர் தென் அதாவது பிசி, எம்பிசி, பிசிஎம், டிசி, எஸ்சி, எஸ்சி இவங்களுக்குலாம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, ஓபிசிஎம் எல்லாத்துக்கும் 34 வயசுக்குள்ளதான் இருக்கணுமே தவிர 34 வயசு ஆயிருக்க கூடாது. அதனால should not have completed 34 ஏஜ் அப்படின்றத பாத்துக்கோங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 37. ஸோ 34, 37 அப்படின்றத பாத்துக்கோங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 44, எஸ்சி, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு 47, எக்ஸர்வீஸ்மேன் 55, இதுல டெஸ்டிடியூட் விடாவுக்கு 37 அப்படின்றத தெளிவா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். நேற்று நம்ம வந்து ஐடிஐ மட்டும் பாஸ் ஆயிருந்தா சொன்னோம், அது வந்து இங்க கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன். பட் கீழே வந்து பேராகிராஃப் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா படிச்சாகணும். அதனாலதான் நோட்டிபிகேஷன் எப்பவுமே நல்லா பாருங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எக்ஸாம்ஸ்க்கு யாரும் ப்ரிப்பேர் ஆறீங்க அப்படின்னா எல்லா விதமான டெஸ்ட் பேட்சஸுமே அவைலபிளும் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, வேணுங்கிறவங்க நம்மளோட டெலகிராம், வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிங்க. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா விதமான சாம்பிள் இருக்கும். டெஸ்ட் பேட்சா இருந்தாலும் ஸ்டடி மெட்டீரியல் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் சாம்பிளை பார்த்துட்டு எதனாலும் என்ன பண்ணிக்கோங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் மஸ்ட் பாசஸ். கண்டிப்பா வந்து நீங்க என்ன பாஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட், என்டிசின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி என்ஏசி, இந்த சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எலக்ட்ரீஷியனா இருக்கலாம், ஒயர்மேனா இருக்கலாம், எலக்ட்ரிக்கலா இருக்கலாம். இந்த 3 இதுல நீங்க எதுக்குனாலும் இந்த என்டிசி ஆர் என்ஏசி வந்து கண்டிப்பா வாங்கி வச்சிருக்கணும். மொதல் விஷயம். சார் இப்ப டிப்ளமோ பிஇ எலிஜிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா எலிஜிபிள் தான். யாரு டிப்ளமோ பிஇ எலிஜிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஐடிஐ முடிச்சு இந்த என்டிசி, என்ஏ சர்டிபிகேட் ஏதாச்சும் ஒன்று வாங்கியிருந்து அவங்க டிப்ளமோ அண்ட் டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். இல்ல நான் டைரக்டா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். சரியா, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதை தான் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. The candidate should possess the education qualification and technical qualification prescribed for the post on the date of notification. So இந்த நோட்டிபிகேஷன் முன்னாடியே வந்து இதை வாங்கியிருக்கணும். Candidates who have not possessed national trade certificate, national apprenticeship certificate in the trades of electrician, wireman, electrical are not eligible for the post of field assistant. இந்த நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் இதுல எதாச்சும் ஒண்ணுக்கு நீங்க வாங்கல அப்படின்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஈவன் தோ பொசஸ் ஹையர் குவாலிஃபிகேஷன். பாருங்க, தமிழ்லையும் பார்த்துருவோம். நீங்க பாத்தீங்களா, மின் பணியாளர் அல்லது கம்பியால் அல்லது மின்னியலில் தேசிய தொழிற்பயிற்சி சான்றிதழ், தேசிய தொழிற்பழகுனர் சான்றிதழ் பெறாமல் அதே பாடப்பிரிவில் உயர்கல்வி தகுதி பெற்றிருந்தாலும் விண்ணப்ப தகுதியற்றவர்கள். நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரேட் சர்டிபிகேட் என்டிசி, என்ஏசி, எலக்ட்ரீஷியனா இருக்கட்டும், ஒயர்மேனா இருக்கட்டும், அதே மாதிரி எலக்ட்ரிக்கலா இருக்கட்டும், இது 3ல ஏதாச்சும் கொண்டு வாங்கி
அதுக்கப்புறம் உயர்கல்வி தகுதி பெற்றிருந்தா விண்ணப்பிக்க தயாரானவர்கள். ஆனா அது இல்லாம டிப்ளமோவோ பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. நல்ல தெளிவா நோட்டிபிகேஷனை படிச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரியா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தேசிய தொழில் சான்றிதழோ தேசிய பழங்குடி சான்றிதழோ அறிவிக்கை தேதிக்கு பின்னர் வழங்கப்பட்டிருந்தால் தேர்வர்கள் தங்களது கல்வி தகுதியை அறிவிக்கை தேதி அன்று அல்லது அறிவிக்கை தேதிக்கு முன்னர் பெற்றதற்கு ஆதாரமான ஆவணங்களை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நீங்க இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கணும் அப்படின்றத முக்கியமா சொல்லியிருக்காங்க. ஒரு பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியை விட அதிகமான கல்வி தகுதியை பெற்றிருப்பதாக உரிமை கோரும் தேர்வர் அதற்கு ஆதாரமாக அறிவிக்கை நாள் அன்றோ அதற்கு முன்னரோ பெறப்பட்ட சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதாவது நான் நேஷனல் சர்டிபிகேட் என்டிசி என்இஎஸ்சி எல்லாம் வச்சிருக்கேன், ஆனாலும் நான் டிகிரி டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னா நோட்டிபிகேஷன் முன்னாடியோ இல்ல பின்னாடியோ என்ன பண்ணிருக்கலாம், நான் ஹையர் டிகிரி குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன் ஆனா இந்த போஸ்டுக்கு எலிஜிபிள் எழுத போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரமா சான்றிதழ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். சரியா, அடுத்து கல்வி தகுதி தொழில்நுட்ப தகுதி ஆகியவற்றிற்கு நிர்ணயிக்கப்பட்ட படிப்புக்கான கால அளவு அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும். நேர்வுகளில் விண்ணப்பத்தில் உள்ள உரிமை கோரலுக்கு பதிவேற்றப்படும் ஆவணங்களுக்கு இடையே ஏதேனும் வேறுபாடு இருப்பேன், சப்போஸ் நீங்க அப்ளை பண்றப்ப கொடுத்த டாக்குமெண்ட்டும் அந்த டாக்குமெண்ட் உள்ள இருக்கக்கூடிய மேட்டரும் வேற இருந்துச்சு அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா, பட்டப்படிப்பு சான்றிதழ் தொலைந்து விட்டாலோ அல்லது குறிப்பிட்ட காரணங்களாக உடனடியாக சான்றிதழ் கிடைக்க பெறாமல் இருந்தாலோ பட்டப்படிப்பு சான்றிதழ் பதிவேட்டின் சுருக்க குறிப்பு கல்வி தகுதிக்கு சான்றாக எடுத்துக்கணும். இப்ப டிகிரி சர்டிபிகேட் ஏதாவது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட காலேஜ்லயோ இல்ல இந்த சுருக்க சின்னதா வாங்கி வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு முழுக்க புரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஆனால் என்டிசியோ என்ஏசியோ சர்டிஃபிகேட் ஏதாச்சும் வச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா, ஸோ ஓவராலாக எல்லா கன்ஃபியூஷன் முடிஞ்சிச்சா? இதில் எதுவும் தவறுதல் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இதுதான் மேட்டர். சரியா, இதுதான் முழுக்க முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ தயவு செய்து அதை நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் எலிஜிபிளா இல்லையான்னு தெரியாம இருப்பாங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் யாருக்கு என்னென்னன்றது தெரியாம இருப்பாங்க. ஸோ தயவு செய்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்ளை பண்ண போங்க. இதெல்லாம் பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும், ஹால் டிக்கெட் வராது. சரியா, ஸோ மறக்காம இதே மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேச்சஸ்க்கு எல்லாமே என்ன பண்ணுங்க, நம்மளோட RLA academy.com எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. PDF மெட்டீரியல் எல்லாமே. சரியா, தேங்க்யூ ஸோ மச்.